எல்லாவற்றுக்கும் ஒரு ஆத்மா, உயிர் சக்தி உண்டு. மரணத்துக்கு பிறகு இந்த ஆத்மா எந்த நிலைக்கு செல்கிறது என்பதன் அடிப்படையில் ஆவிகளை வகைப்படுத்துகிறார்கள். பேய்கள், கோஸ்ட்ஸ் அல்லது அப்பாரிஷன்ஸ் பொதுவாக பழிவாங்கும் உணர்வுடனோ அல்லது நிறைவேறாத ஆசைகளுடனோ இந்த உலகில் சுற்றும் சக்தி கொண்ட ஆத்மாக்கள். இவைதான் அதிக நாசகார செயல்களை செய்யக்கூடியவை. ஆவிகள், ஸ்பிரிட்ஸ் அல்லது ஆத்மாக்கள் தங்கள் மரணத்தை உணராமல் அல்லது மோட்சமடையாமல் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சாந்தமான ஆத்மாக்கள். இவை பெரிய அளவில் தீங்கு விளைவிக்காமல் சத்தம் மட்டுமே எழுப்பும். போல்டர்கைஸ்ட் இது ஒரு சத்தம் எழுப்பும் ஆவி என்று பொருள்படும். இது ஒரு ஆத்மா அல்ல என்றும், மாறாக அதிக மன அழுத்தத்தில் உள்ள ஒருவரின், குறிப்பாக டீனேஜ் பருவத்தினரின் மனச்சக்தியால் தன்னிச்சையாக பொருட்கள் நகர்வது, சத்தம் கேட்பது போன்ற நிகழ்வுகள் நடப்பதாகவும் சில ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். நிழல் மனிதர்கள், ஷேடோ பீப்புள், மிகவும் இருண்ட மனித உருவம் கொண்ட நிழலாக சட்டென்று வந்து மறையும் உருவங்கள். இவை என்னவென்று சரியாக வரையறுக்கப்படவில்லை. பேய்கள் எதற்காக தோன்றுகின்றன? ஒரு ஆத்மா ஏன் இந்த உலகிலேயே தங்குகிறது என்று நம்பப்படுகிறது என்றால், திடீர் மரணம், விபத்து, கொலை அல்லது தற்கொலை போன்ற காரணங்களால் எதிர்பாராமல் மரணமடைந்தால் தங்கள் மரணத்தை ஏற்க முடியாமல் ஆத்மாக்கள் அங்கேயே சுற்றக்கூடும். பழிவாங்கும் உணர்வு, தன்னை ஏமாற்றியவர்களையோ கொன்றவர்களையோ பழிவாங்க வேண்டும் என்ற தீராத கோபத்துடன் இருப்பது. ஆழமான பற்று, ஒரு நபர் அல்லது ஒரு பொருளின் மீது அதிக பாசம் அல்லது பற்று வைத்திருப்பது. உதாரணமாக, ஒரு பழைய வீட்டை காக்கும் ஆவி. நிறைவேறாத ஆசைகள், திருமணம், குழந்தை பேறு போன்ற நிறைவேறாத ஆசைகளுடன் இருப்பது. பேயை பார்க்க முடியுமா? பேய்களை பார்க்க முடியாது என்று அறிவியல் கூறினாலும் அவற்றை பார்த்ததாக கூறுபவர்கள் பெரும்பாலும் அவர்கள் எந்த சூழ்நிலையில் பார்த்தார்கள் என்பதன் மூலம் விளக்கமளிக்கப்படுகிறது. பொதுவாக நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 3 மணி வரை விச்சிங் அவர், பேய்களின் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. மனச்சோர்வு, அதிக மன அழுத்தத்தில் இருக்கும் போதும், தூக்கமின்மை அல்லது உடல் சோர்வுடன் இருக்கும் போதும் மூளை சில தோற்ற மயக்கங்களை, ஹலூசினேஷன்களை உருவாக்கலாம். பழங்கால இடங்கள், கோயில்கள், இடுகாடுகள் மற்றும் மிக பழமையான கைவிடப்பட்ட வீடுகள் போன்ற இடங்களில் ஆவிகள் உலவும் என்று நம்பப்படுகிறது. இந்த வீடியோவை பார்த்திருக்கீங்க. நீங்க இந்த மாதிரி மன நிம்மதி இல்லாம இருந்தா ஒரு கமெண்ட் போடுங்க. இந்த சோகத்தை உன் நண்பர்கள் கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ பண்ணுங்க. உங்களோட ஒரு கிளிக் தான் எனக்கு ஒரு பிரிவு இல்லாத உறவு.